ஹாய் கைஸ், ஐம் பேக். யூடியூப் வந்து ஒரு புதுசாக ஒரு 5 அப்டேட் கொடுத்துருக்காங்க. 5மே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான அப்டேட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இதில் எந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் அப்டேட் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் செக்ஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபருக்கும் அவங்களோட பீட்டா ஸ்டுடியோவில் ஒரு செக்ஷனில் வந்து டிஸ்பிளே ஆகும் டாப்பில். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் செக்ஷனில் நமக்கு என்ன வந்து பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நியூஸ் டிப்ஸ் மாதிரி. இப்போ பெரிய பெரிய யூடியூபர்லாம் யூடியூப் டீமை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த ஃபீச்சர் வந்து எனபிள் பண்ணிருப்பாங்க. பட் சின்ன சின்ன யூடியூபர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன மிஸ்டேக்ஸ் அவங்க சேனலில் நடந்துகிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களால யூடியூப் டீமை கான்டாக்ட் பண்ண முடியாது. அப்படியே ஃபீட்பேக் போட்டாலும் ஏதாவது ஒரு சேனலையோ ஒரு வீடியோவோ வாட்ச் பண்ணி ஃபீட்பேக் போட்டாலுமே அவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை வந்து வராது. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் செக்ஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் அந்தந்த சேனலில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அந்த செக்ஷனில் ஃப்ளாஷ் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நமக்கே தெரியாமல் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலுமே அதில் வந்து நமக்காக டிஸ்பிளே பண்ணுவாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் செக்ஷனில். பை சான்ஸ் வந்து அந்த மிஸ்டேக்ஸை சரி பண்ணுறதுக்கு ஆக்ஷன் பட்டன் கூட டேரெக்டாக கொடுக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல அப்டேட்டாக தெரியுது என்னை பொறுத்த வரைக்கும். இதுதான் யூடியூப்போட ஃபஸ்ட் அப்டேட். இப்போ செகண்ட் அப்டேட் பார்த்தோன்னா, செகண்ட் அப்டேட் இதை விட அட்வான்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பேஜ். கமெண்ட்டுக்குன்னு நம்ம பேஜ் கொடுக்க முடியும் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷலாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து அதாவது சேனல் பேஜ் இருக்குது. 1,00,000 சப்ஸ்கிரைபர் 100K ரீச் பண்ண உடனே வெரிஃபிகேஷன் பண்ணி வெரிஃபிகேஷன் பேஜ் கொடுப்பாங்க. ஒரு டிக் மார்க் வரும். அந்த பர்டிகுலர் சேனல் எங்கே கமெண்ட் பண்ணாலுமே அவங்களோட சேனலுக்கும் லோகோவுக்கும் பக்கத்தால். இப்போ கமெண்ட் பேஜ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா வியூவர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பழைய சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க ரீசெண்டாக கூட வந்திருப்பாங்க. அது வந்து ஒரு ஸ்பேமிங் மாதிரி. அடுத்தது வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ண உடனே வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. கமெண்ட் பண்ணி டக்கு லைக் பண்ணி அவங்களோட கமெண்ட் மேலே வரணும், அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போ அந்த பர்டிகுலர் சேனல் கிரியேட்டரால் அந்த சேனல் வச்சுருக்கிறவங்களால கண்டுபிடிக்க முடியாது யார் வந்து பழைய சப்ஸ்கிரைபர் யார் வந்து புது சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி. இதில் இந்த ப்ராப்ளம் ஒன்று வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடும் அப்படின்னு வச்சுங்க. இப்போ யூடியூப்பில் எப்படி நம்ம ஹார்ட் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ கமெண்ட் ரிப்ளை பண்ணால் அந்த பர்டிகுலர் சேனல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹார்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி சேனல் பேஜ் கொடுக்க முடியும். ஸோ சேனல் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாம் டேரெக்டாக கொடுப்போமா இல்லை யூடியூப்பே வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி ரெகுலர் வியூவர் ரெகுலர் கமெண்ட்டுக்கு யூடியூப்பே வந்து அந்த பேஜை வந்து கொடுத்துருவாங்களா அப்படின்னு தெரியல. ஐ திங்க் நாமளாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. பட் சேனல் பேஜ் வந்து கன்ஃபார்ம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம ரெகுலர் வியூவர்ஸ் ஆனால் நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் மட்டுமே நமக்கு கமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு தெரியணும், அடுத்தவங்க எல்லோரும் கீழே போகணும். பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுறவங்களோட கமெண்ட் வந்து கீழே இருக்கணும், வீடியோ கீழே. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பழைய வியூவர்ஸ் மட்டும் மேலே வரணும். இந்த மாதிரி நிறையா ஃபில்டர் ஆப்ஷன் நமக்கு கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் எனக்கு டெஃபினட்டாக தெரியும். ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சேனலில் ரெகுலர் வியூவர்ஸ்க்கு இந்த பேஜ் கொடுக்குற ஆப்ஷன். ஸோ நாமளுமே வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க நம்ம ரெகுலர் வியூவர் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேஜ் இருக்கும்போது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டெஃபினட்டாக அவங்களுக்கு நம்ம ரிப்ளை கொடுப்போம் இல்லையா. ஸோ இதுவுமே ஒரு ஸ்மார்ட்டான ஆப்ஷன், ஸ்மார்ட்டான அப்டேட் மட்டும் எனக்கு தெரியுது. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ரிப்ளை. ஸ்மார்ட் ரிப்ளைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இமெயில் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணும்போது இமெயிலில் வந்து ஃபஸ்ட்டு 2 வேர்டு வந்து நம்ம டைப் பண்ணல, அதுக்கு ரிலேட்டடாக ஸ்மார்ட் ரிப்ளை ரிலேட்டடான வேர்டு எல்லாமே நமக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ ஹவுன்னு போட்டால் ஹவ் ஆர் யூங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷேடோவில் டிஸ்பிளே ஆகும். அப்படியே ஒரு சின்ன கிளிக் பண்ணாலே அந்த எஸ்எம்எஸ் வந்து ஃபுல்லாகவே ரைட் ஆகிடும். அப்படியே சென்ட் பண்ணிட முடியும். அதே மாதிரி இப்போ கமெண்ட்டில் அதை பார்த்தீங்கன்னா காமன் வேர்டு, இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு எல்லாமே ஸ்மார்ட் ரிப்ளைவில் வந்து டிஸ்பிளே ஆகும். இதை நம்ம வந்து என்ன பண்ணால் அதிகமாக எழுத வேண்டாம். அதில் சின்ன எடிட்டிங் ஆப்ஷனுமே கொடுப்பாங்க. அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்க முடியும். நிறையா வேர்டு எழுதிக்கிட்டு இருக்க வேண்டாம். இதுவே ஒரு நல்ல அப்டேட். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதனால் வந்து நம்ம அதிகமான ரிப்ளை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கமெண்ட் செக்ஷனை கண்டிப்பாக ரீட் பண்ணணும், ரிப்ளை கொடுக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி டேப்பில் நம்ம போஸ்ட் கண்டினியூ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணாலும் கம்யூனிட்டி டேப்பில் வந்து நான் இப்போ வந்து அதிகமாக பண்ணுறது இல்லை. பட் இருந்தாலும் கம்யூனிட்டி டேப்பில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து நம்ம வீடியோ பண்ணலை அப்படின்னாலுமே கம்யூனிட்டி டேப்பில் பண்ணும்போது நம்ம வியூவர்ஸுக்கும் நமக்கும், அதாவது நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ கண்டினியூ ஒரு 10 நாள் 5 நாள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியூஸ் டவுன் ஆகும். ஸோ உங்கள் வீடியோ அப்லோட் பண்ணணும்னு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மறந்துடுவாங்க. இப்போ ஏன்னா நிறைய காம்படிஷன் இருக்குது. நம்ம வீடியோ வாட்ச் பண்ணலாம், அவங்களுக்கு தேவையான டைமில் நம்ம வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா. அப்போ யூடியூப் அப்டேட் வந்து நான் லேட்டாக கொடுத்தா ஒன்றுமே யூஸ்ஃபுல் இல்லை. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணல, ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ அப்டேட் கொடுப்பேன், எப்போ பப்ளிஷ் கொடுப்பேன் அப்படின்னு தெரியாது இல்லையா. ஸோ கரெக்டான டைமில் நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் வியூவர்ஸ் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. நம்மகிட்ட எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னு தெரியாது. ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர் எவ்வளோ பேர் இருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ கம்யூனிட்டி டேப்பில் நம்ம வந்து போஸ்ட் நம்ம வந்து போடவே முடியல அப்படின்னாலுமே ஷெடியூல் கொடுத்துட்டாங்க. இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ், அன்லிஸ்ட்டு, ப்ரைவேட்டு, ஷெடியூல் இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி கம்யூனிட்டி டேப்பையும் வந்து நம்ம ஷெடியூல் பண்ண முடியும். ஸோ டைம் ஃபிக்ஸ் பண்ணால் இந்த டைமுக்கு வந்து பப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான அப்டேட். கம்யூனிட்டி டேப்லேயும் வந்து ஷெடியூல் கொடுக்குறாங்கன்னு. இப்போ யூடியூப் வந்து நிறைய அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்க போது. ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து சாதாரணமாக நினச்சி ஒர்க் பண்ண வேண்டாம். எந்த ஒரு கண்டென்ட்டையும் சீரியஸாக நினச்சி ஒர்க் பண்ணுங்கள். ஃபியூச்சர் நல்லாயிருக்கும்.
அடுத்த அப்டேட் மர்ச்சன்டைஸில் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மர்ச்சன்டைஸில் இது வரைக்கும் நம்ம வந்து மர்ச்சன்டைஸ்னால் தெரியும்ல. ஸோ இப்போ வந்து அமேசான் அஃபிலியேட் மாதிரி தான் நம்ம வந்து ப்ராடக்ட்டை வந்து யூடியூப் சேனலில் சேல் பண்ண முடியும். மர்ச்சன்டைஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம சூஸ் பண்ணுற ப்ராடக்ட்னு வைங்களேன், அது ஒரு பெரிய வீடியோவாக இருக்கும். ஐ திங்க் எனபிள் வீடியோ வந்து இருக்குது ஆன்லைனில். ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அப்போ அந்த மர்ச்சன்டைஸ்க்கான லிங்க் வந்து நம்ம வந்து கீழே கொடுக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்க. அந்த ஃப்ளாஷ் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஆட் மாதிரி ஃபுல்லாக அதோட ப்ரைஸு, ஸோ பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன், கார்டு ஆப்ஷன் எல்லாமே அதிலே டிஸ்பிளே ஆகிற மாதிரி. இது வந்து மர்ச்சன்டைஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இருந்தாலும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வீணாகாத மாதிரி ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஏன்னா யூடியூப்க்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்பயுமே குறையக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆட் வச்சாலும் ஸ்கிப்பபிள் ஆட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஏன்னா வியூவர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ யூடியூப்பில் இருக்கிற யூடியூப்பை வந்து அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கான ஆப்ஷன் என்றைக்குமே வந்து அவங்க வந்து அவங்களோட வியூவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து குறையிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டாங்க. அதில் வந்து அவங்க கரெக்டாக இருப்பாங்க. ஸோ மர்ச்சன்டைஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த அப்டேட்டுமே ஒரு பெட்டரான அப்டேட்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே கைஸ், இந்த அப்டேட் எல்லாமே பார்த்துட்டோம். பட் இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அப்டேட்னு மறக்காம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் யூடியூப் பற்றி டெஃபினட்டாக பார்க்கலாம். தேங்க்யூ.